மகாராஜா. அம்மா, மோர் சாப்பிட்டுட்டு போப்பா. காலங்காத்தால எங்க அம்மா கையால மோர் வாங்கி சாப்பிட்டுட்டு போனேன்னா போற கேஸ் எல்லாம் சக்சஸ் தான். வரமா? சீக்கிரம் வந்துரு. எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது, நிறைய வேலை இருக்கு. மகராஜன், அந்த 3 பயங்கர கொலைகாரர்களை பத்தி மேல மேல ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. இதை நாம உடனடியா கவனிக்கலன்னா பிரச்சனை அசம்பிளி வரைக்கும் போயிட்டு போல இருக்கு. இந்த கேஸ்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் சீரியஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நான் அவங்கள சுத்திட்டு இருந்தா அவங்க என்னையே சுத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடிச்சிடறேன் சார். அர்ஜுன் தாஸ் இவன் பல பெயர்களை வைத்துக் கொண்டு கடத்தலும் கொலையும் கொள்ளையும் செய்பவன். ஆட்களை அடித்து துன்புறுத்தி சுட்டுக் கொள்ளுவான். சுராஜ் இவன் ஒரு பயங்கர பெண்வெறியன். கலையிலே ஆசை இருந்தாலும் கொலையிலும் கொள்ளையிலும் இவன் ஒரு மிருகம். மார்டின் இவன் ஒரு மிருகத்தனமான கேடி. கத்தியால் குத்தி ஆட்களை சித்திரவதை செய்து கொள்ளையடிப்பது இவனுக்கு பொழுதுபோக்கு. மகாராஜன், நீங்க தேடுற 3 ஆட்களும் மாவலிபுரம் பக்கத்துல முனியப்ப கரெக்ட்ல ஒளிஞ்சிருக்காங்க. உடனே வந்தீங்கன்னா நீங்க பிடிச்சிடலாம். யார் பேசுறது? பேர சொன்னா என் உயிருக்கு ஆபத்து சார். சீக்கிரம் வந்தா நல்லது. வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு சந்தேகம். அதாவது முன்ன நாங்க பிடிக்கிறதா இல்ல எங்களை நீ பிடிக்கிறதா? இப்போ நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு ஒண்ணு அணுவணுவா சித்திரவதை பண்ணாம அனுப்ப மாட்டோம். போலீஸ்காரனா கொக்கா அசஞ்சிங்க சுட்டு போசிக்கப்படுவேன். கழுகி போகிறதுங்க. பல குற்றங்களில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் வரை தலைமறைவாகி இருந்த அர்ஜுன் தாஸ், மார்டின், சுராஜ் ஆகியோரை இந்த நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கிறது. இபிகோ 302வது செக்ஷன் படி மூவருக்கும் இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது. இவர்களை பிடிப்பதில் தன் திறமையை காட்டிய போலீஸ் அதிகாரி மகராஜனை இந்த நீதிமன்றம் மனமாற பாராட்டுகிறது. போடு, அப்படி போடு. என்ன பத்தி சொன்னாங்களா? தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி மரியாதை தான். வா வா, வலது காலு வலது காலு. ஆளு அதுல முக்கியமான சாமான்களா டிக்கியில இருக்க எடுத்துக்கிட்டு வா.
திங்கிற சாமா இங்கே தின்னுடாத, உள்ள வா தர்றேன். அம்மா, சிங்கம்பட்டி மாமா வர்றாங்க. வாங்கண்ணா. அம்மாடி அன்னபூரணி, சௌக்கியமா இருக்கிறியா? வாடா கண்ணு. எங்க நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன பொண்ணுங்க பெங்களூர் போயிருக்கா. 3 மணி பஸ்ஸுக்கு வந்து இங்க குதிச்சிருவா. என்ன மாமா, பாத்திர ஊர்வலமா? ஆமா, அதிரசம், லட்டு, சிலேபி, சீடை, முறுக்கு எல்லாம். தீபாவளி பலகாரமா? தீபாவளிக்கு மாத்திரமா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்துல செஞ்சிருக்கேன். யாரு? கொன்னுடுவேன். இந்த தடவை உங்களை லேசில விட்டுட்டு போறதா இல்ல. என் 2 பொண்ணையும் உங்க தலையில கட்டி வச்சுட்டு தான் போக போறேன். ஒண்ணு இருந்தாலே கஷ்டம், 2 ரொம்ப ட்ரபிள் மாமா. நீங்க போலீஸ்காரராச்சே, லத்தி இருக்க சமாளிங்க. உங்க பரம்பரையே ரெட்ட குதிரை ஓட்டுனவங்க தானே. ஏன் அன்னபூரணி? நீங்க ஒண்ணுண்ணா, சின்ன குழந்தைங்கிட்ட எதை பேசுறதுன்னு இல்லையா? நீ ஒரு குழந்தை, அவரா குழந்தை? சவு முட்டாய் திங்கிற வயசா? இந்த தடவை மாப்பிளை மறுத்தா என் பொண்ணு 2ஐயும் போலீஸ்ல சேர்த்துருவேன். சேர்த்துட்டா? அவர்தான் பெரிய போலீஸ் அதிகாரி ஆச்சே, அவருக்கு கீழே 2 பொண்ணு வேலை செய்யட்டும். ஆமா, எங்க மாப்பிளைய காணோம்? டியூட்டிக்கு போயிட்டாரா? உங்க பொண்ணு சேர்ந்துதான் போயிருக்கா டியூட்டிக்கு. என் பொண்ணுமா? 2 பேரும் ஸ்வீட்டை கடிக்க போயிட்டாங்களா? கடிக்கட்டு கடிக்கட்டு, நல்லா கடிப்பாங்க. குடுமா, உங்க எல்லாத்துக்கும் 2 நாளைக்கு லீவு. தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுங்க. பட்டாசையும் சேர்த்து கூட. பட்டாசை பார்த்து வெடிங்க. வணக்கம்மா. அடடே, வாங்க சிங்கம்பட்டியா. வாங்க டிஐஜி சார். தீபாவளிக்கு தீபாவளி தான் பார்க்க முடியுது. நீங்களே இந்த வீட்டுக்கு தீபாவளிக்கு தீபாவளி தானே வர்றீங்க. உண்மையை சொல்ல போனா இந்த வீட்டுல உங்களை விட எனக்கு தான் உரிமை அதிகம். நீங்க அம்மாவுக்கு கூட பிறந்த சகோதரன், நான் கூட பிறக்காத சகோதரன். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்வுக்கு காரணமே பெரியவர் சத்யேந்திர ராஜபூபதி தானே. அதையெல்லாம் இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஐம் சாரி அம்மா. எனக்கு இந்த வருஷத்துக்கு கோட்டா இதோ, இது உனக்கு, இது உன் மனைவிக்கு. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். எப்ப மகராஜன், இந்த வருஷம் கூட உன் தங்கச்சி காயத்ரி தீபாவளிக்கு லண்டன்ல இருந்து வரலையா? சாரி அங்கிள், எவ்வளவு நாளானாலும் சரி, படிப்பு முடிகிற வரைக்கும் இந்தியாவுக்கு வரக்கூடாது, அம்மாவோட டங்கான்ல பேசக்கூடாது, லெட்டர் போடக்கூடாதுன்னு காயத்ரிக்கு கடுமையான உத்தரவு போட்டிருக்கு. கண்டிஷன் காயத்ரிக்கு தானே, எனக்கு இல்லையே. நான் அடிக்கடி லண்டனுக்கு டெலிபோன் பண்ணி காயத்ரி கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். வரம்மா. நல்லது. காலையில டிஃபனுக்கு முதலாள் நான் தான். இந்தப்பா உனக்கு வேஷ்டி சட்டை. இந்த அம்மா உனக்கு புடவை. மகராசி. மகாலட்சுமி, நீ கவலைப்படாத, மாப்பிள்ளை உனக்கு புடவை கட்டி விடுவாரு. சிங்கம்பட்டி மாமா, உங்க பழக்கத்தை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? தங்கச்சி முன்னால பச்சையா பேசிட்டு போறாரு. ஆமா, எனக்கு ஒண்ணு இல்லையா? வாங்க. இந்தாங்க நான் வேஷ்டி. வேட்டியா? இந்த தீபாவளிக்கு சூட்டு போடலாம்ல நான் நினைச்சேன். ஆமா, அது யாருக்கு? என் மூத்த மகனுக்கு. ஓ, மூத்தாள் மகனுக்கா? நீதான் பாசம் பாசம்னு அலையிற. அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, நீ செத்தியா பொழைச்சியான்னு ஒரு கடுதாசி எழுதுனானா, இல்ல நேர்ல தான் வந்து பார்த்தானா? அப்படி சொல்லாதீங்கண்ணா. உயிரோட இருந்தா உலகத்துல எந்த முறையில இருந்தாலும் என்னை தேடி ஓடி வந்திருப்பான். ஆனா என்னமோ ஏதோ எனக்கே புரியல. என் தோள்ல போட்டு வளர்த்த அந்த மகனை என்னால மறக்கவே முடியல. வருஷா வருஷம் அவனுக்கு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் புது துணி எடுத்து வைக்க நான் மறக்கிறதே இல்லை. எப்பவாவது அவன் திரும்பி வந்தா நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ. ஆனா நான் அவனை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரியும் இல்லையா? அது போதும். மாப்பிள்ள, இந்த ஊர்ல ஒரு கழுதை கிடைக்குமா? ஏமாமா, அது வால்ல பட்டாசை கட்டி விடணும்னு ஒரு ஆசை. சின்ன பையன் புத்தி மாமா. ஆமா, சில நேரத்துல வரும். சில இது வெடிக்காம கிடக்கிறதெல்லாம் பொறுக்கிறேன். எடுங்க. ஆமா, அப்படியே இருங்க. என்ன வேலை செஞ்சீங்க?
கூடாத இடத்துல போட்டா என்ன ஆண்டி? போன் வந்துருப்பா. மகாராஜன், மூணு பேர் தப்பிச்சுட்டாங்களா? எப்படி? ஐயோ, ரொம்ப பண்ணாதவங்கப்பா. இதோ வந்துட்டேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். என்ன மாப்பிள உடனே வர்றேன்னு போனாரு, இன்னும் ஆளை காணோம். ஆமா, நீ இந்த கேசத்தை விடவே மாட்ட போல இருக்கு. என்ன பொண்ணு உம்முன்னு போறா? மாப்பிளைய காணோன்னு உம்முன்னு போறா போல இருக்கு. உம்முன்னு. பார்க்க வந்தீங்களா? இப்ப வந்துருவார், உட்காருங்க. ஏன் கட்சி எடுக்கிறீங்க? ஒண்ணு செய்யாதீங்க. கதை தினம் தினம் நடக்குதடி, சிங்கார மதுரையில் கதை தினம் தினம் நடக்குதடி. சிறையெடுத்து பொண்ணு இருக்கிறது.
ஹலோ மிஸ்டர் சங்கர், உங்கள் விருந்துல ஒரு குறையும் இல்லையே. ரொம்ப பிரமாதம் சார். ராஜா சாப் பத்தி ஒரு குறை. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வருஷா வருஷம் எல்லா குடும்பத்தையும் கூட்டி பொங்கல் தீபாவளின்னு கொண்டாடுறாரு, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா தானே கேட்க போறீங்க. அதுக்குதான் நாங்க இருக்கோமா சார். அவரு எதுக்கு சார்? என்ன போல அனாதைங்க இந்த வெளிநாட்டுக்கு வந்து படிச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு கை நிறைய பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு யார் சார் காரணம்? எங்க ராஜகுமார் தான். மிஸ்டர் சங்கர், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? என் ஃப்ரெண்டு இப்பதான் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு சராசரி மனுஷனை தெய்வமாக்க போறோமா? அவர் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனால கேக்குறா. யார் அது? நான் தான், காயத்ரி. ஐ அம் சங்கர். ப்ளீஸ் டு மீட் யூ. ஆமா, நீங்க நாஸ்திகர் இல்லையே. கோயிலுக்கு போறது உண்டு. பொட்டு வைக்கிறது உண்டா? நெத்தில வச்சிருக்கேனே. தலையில பூ வைக்கிற பழக்கம் உண்டா? பொட்டு வச்சிருக்கிறவங்க பூ வைக்காம இருக்க மாட்டாங்க. ஆமா, சாதாரணமா என்ன பூ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ரோஜா, சம்பங்கி, மல்லி, சோன். ஐ see. ஏன் மேடம், ஒரு எருக்கம்பூ, அரளிப்பூ இதெல்லாம் தலையில வைக்க கூடாதா? சராசரியா பார்த்தா எல்லாமே மலர் வகை தானே. இதுல ரோஜாவுக்கும் மல்லிக்கும் மட்டும் என்ன தனி ஸ்பெஷாலிட்டி? ஐ மீன், சூட தகுந்த மலர்கள்ங்கிற மாதிரி போற்ற தகுந்த மனிதர்கள் சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் எங்க ராஜ்குமார். அவர் சாதாரணமானவர்ல கோடியில ஒருத்தர். நீங்க வேணும்னா பாருங்க மேடம், அவர் வரப்போ உங்களை அறியாமலே நீங்க கையெடுத்து கும்பிடத்தான் போறீங்க. ஓகே ஓகே, எவரிபடி லாஸ் டு லீவ். எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு தான் பிரியப்படுறோம். ஆனா ஒண்ணு, எவ்வளவு நாள் வாழ்றோங்கிறது பெருசு இல்ல, எப்படி வாழ்ந்தோங்கிறதா பெருசு. ஏதோ விழாவை கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து என்ன நானே பெரிய மனுஷனாக்கிக்கிறதா சில பேர் சொல்லலாம். என் பணத்துக்கு தேடிக்கிற விளம்பரம் இல்ல இது. எனக்குன்னு சில பேர் வேண்டாமா? அதுக்காக தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு அனாதை. எனக்கு தம்பியோ தங்கையோ உறவினர்களோ யாருமே கிடையாது. An only man in life without love and affection, but only with money. ஒரு நாள் என்ன ஆண்டவன் அழைக்கிற அந்த நாள் நான் அவன்கிட்ட போயிட்டா என்ன பத்தின நினைவுகள் அத்தனை உங்க மனசுல அப்படியே இருக்கணும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு நிம்மதியான கல்லறை எது தெரியுமா? மக்களுடைய மனசுதான். இன்னைக்கு பொங்கல் நாள். பி சியர்ஃபுல். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். தயாரா? ஓகே. உலகத்திலேயே உயர்ந்தது எது?
இமயமலை சார். இல்லை. தர்மம் சார். நோ. தாய்மை. ஃப்ரெண்டே, நீதான் சொன்னியம்மா, இன்னொரு தடவை சொல்லு. தாய்மை சார். அதுக்கு விளக்கம் என்ன? தாய்மையிலேயே தர்மம் அடங்கியிருக்கு சார். ஒரு உயிர் பிறக்க தன் உயிரை கொடுத்து, அந்த உயிர் வாழ வாழ்நாளெல்லாம் தன் உயிரை கொடுத்து, தன் உயிர் போற நேரத்திலையும் தான் பெத்த உயிரை பார்த்து உடம்ப பாத்துக்கப்பான்னு சொல்ற ஒரே ஒரு உயிர் தாய்மைதான் சார். இந்திய மாணவர்கள் அப்படித்தான் இருக்கணும். இன்னொரு கேள்வி, நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது? உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது? சாரி சார். இதுவும் தெரியலையா? நான் சொல்லட்டுமா? சொல்றேன். நீடூழி வாழ்கன்னு சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய பொய்! யாரு வாழ்ந்திருக்கா? சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல ஓட்டிட்டு வந்தீங்களா? நீங்க எதற்கு வந்து பாக்குறேன். ஐ எம் சாரி. பயந்துட்டீங்களா? இட்ஸ் ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஏதோ மெரிடின் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா சொன்னா. எந்த இடம் தெரியல. ஓ, மெரிடின் ஹோட்டலா? நான் சொல்றேன். வெரி சிம்பிள். அப்படி நேரா நிதானமா யாரு மேலேயும் இடிக்காம போனீங்கன்னா ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல திரும்பி நேரா போனீங்கன்னா ஒரு பார்க், அதாவது லவர்ஸ் பார்க் வரும். அந்த பக்கம் பார்க்காதீங்க. அந்த பார்க்க தாண்டி லெஃப்ட்ல நேரா போனீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஓட்டி ரைட்ல திரும்பினீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்க் ஜஸ்ட் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினீங்கன்னா அதுக்கு ஏத்த போல இருக்குதுதான் அந்த ஹோட்டல் மெரிடன். புரியுதா உங்களுக்கு? இப்ப நல்லா புரியுதுங்க. ஹலோ டாக்டர். ராஜா சார். சரியான ஆள் டாக்டர். நீங்க ஒரு பக்கம் ஹோட்டல் பிசினஸ், ஒரு பக்கம் டாக்டர் தொழில். It's my father's. Doctor's my profession. What can I do for you? டாக்டர், கொஞ்ச நாளைக்கு நான் வெளியூர் போயிட்டு வரலான்னு இருக்கேன். Going out in this condition? ஆமா டாக்டர், இங்கே இருந்து வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு. அதனால தான். No, Raja Saab, you should consider your health. நான் தான் மறப்பனா இல்ல டாக்டர் தான் என்ன விடுவீங்க? Don't forget your medicine. ஏதோ 3 மாசத்துக்கு வேண்டிய பில்ஸ் எல்லாம் வண்டியில இருக்கு. மட்டுமா? நீங்க இருக்கு டாக்டர், நான் வரேன். Bye.
பேர் என்னப்பா? முரளி. முரளி, லவ்லி நேம். நீ எங்க இருக்க? அதோ அந்த கான்வென்ட்ல படிக்கிறேன். இதை வச்சுக்க. ஓ நோ. டாடா. Ladies and gentlemen, we have now landed at Madrid Barajas Airport. Please remain seated until the aircraft comes to a complete halt. We wish you a happy holiday. Buenos Dias. பாத்தியாடி, வெளிநாட்டுல வேட்டி சட்டைக்கு மதிப்பு என்னன்னு ஏர்போர்ட்டுக்கு அவனே வந்தான், அவனே கார்ல சாமானெல்லாம் வச்சான், அவனே காரை ஓட்டிட்டு போறான். அவனே நம்ம போற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான்னு நினைக்கிறேன். ஆமா, ஹோட்டல் ஊருக்குள்ள எல்லாம் இருக்கும், எங்கேயோ போயிட்டு இருக்கா, ஒன்னும் புரியலையே. எங்க போற இப்ப நீ சொல்லு. வேறாரி போய் நவ்வு. ஷட்டப்ன்ற ஹோட்டலுக்கு கூட்டும் போறானா? சட்டாப்புன்னு ஹோட்டலா இருக்கு. என்னங்க நம்ம பேசுறது புரியல போல இருக்கு, வள்ளு வள்ளுன்னு விழுகுறான். கொஞ்சம் இருங்க. ஹலோ ஹலோ, வேர் ஆர் யூ கோயிங்? ஸ்டாப் தி கார். மூணு பேரும் ஒண்ணா வந்திருக்காங்களே. நடக்குது, பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. ஏண்டி, நம்ம ஊர்ல மட்டும் நான் சண்டையா போட்டேன், வேடிக்கை தான் பார்த்தேன். வேடிக்கை பார்க்கறதே எனக்கு வழக்கமா போச்சு. ஆட ஊடு. மக்குகள் ஏன் எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ என் கூட வா. நாங்க நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க.
அவங்க வர வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட வந்து சேருவாங்க. எல்லாம் நல்லா இல்ல, நான் சொல்லி வைக்கிறேன் தெரியுமா? பகல்லையே தள்ளி பாருங்களே, நியாயங்களா? இது பகல் கொள்ளையா? இது பகல் கொள்ளையா? கூட நீங்க தான் இருக்கணும். இந்த இடத்துலயா? ஏன் நான் இல்ல? Sit down. நீங்க இன்னும் தூங்கலையா? நீ நிம்மதியா தூங்க வேண்டாம், அதுக்காக தான் நான் தூங்குறேன். என்ன ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? ஓடி போனவங்க மீண்டும் ஒன்ன தேடி வருவாங்க. விடிகிற வரைக்கும் இங்கே இரு, அதுக்கப்புறம் நீ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். போக வேண்டிய இடம் எதுன்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்தை அழிச்ச எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு புரியல. யாரு உன்னுடைய எதிரிகள்? கடவுள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைய உங்ககிட்ட சொல்றேன். என்ன காரணத்துக்கோ தெரியல, 3 கொலைக்கார பாவிங்க என் குடும்பத்தையே அழிச்சு அனாதையாக்கிட்டாங்க. இந்த உலகத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அத்தை அன்னபூரணி அம்மா வீட்டையே தர்மசத்திரமாக்கி ஏழைங்களுக்கு வாரி வாரி கொடுத்த தாராள மனசு, அவங்கள இறக்கம் இல்லாம சுட்டு கொன்னுட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப வெகுளி, அவரை கொடூரமா குத்தி கொன்னுட்டாங்க. எங்க அத்தா மகாராஜன் பெரிய போலீஸ் ஆபீசர், நியாயத்துக்காகவே வாழ்ந்தாரு. அவரையும் அக்கிரமமா அநியாயமா சுட்டு கொன்னுட்டாங்க. கடைசியா எங்க அக்கா அத்தானியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு என்னென்னமோ கனவு கண்டா. அவளை அவங்க 3 பேரையும் உனக்கு அடையாளம் தெரியுமா? நல்ல அடையாளம் தெரியும், எங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். நீ போய் தூங்கு, காலையில் பேசிக்கலாம். என் உதவி எப்பாவது தேவைப்பட்டா தாராளமா இங்க வந்து என்ன சந்திக்கணும்.
Fernando, Rivalia Hotel, Pampil.